வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்க QR கோடு அடிப்படையிலான அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. நாட்டின் அதிகபட்ச மின் தேவை இம்மாதம் பற்றாக்குறையின்றி பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, பிரஜ்வால் தேவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்க QR கோடு அடிப்படையிலான புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் இந்த QR கோடு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த QR கோடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர் வழங்கும் அடையாள அட்டையை காண்பித்த பின் மீண்டும் QR கோடு முறையிலான அடையாள அட்டையை பயன்படுத்தினால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய முடியும். தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி அலுவலர், வாக்கு எண்ணும் அலுவலர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த QR கோடு அடையாள அட்டையை பயன்படுத்தினால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் செல்ல முடியும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாட்டின் அதிகபட்ச மின் தேவை 256 கிகாவாட் இம்மாதம் பற்றாக்குறையின்றி பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அதிக பயன்பாடுள்ள நேரத்தில் சூரிய சக்தி மூலம் 21% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பகல் நேரத்தில் சூரிய ஒளியிலிருந்து 81 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர், மதிப்பெண்களை மட்டுமே இலக்காக கொண்டு படிக்காமல் நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஆசிரியர்களுக்கு போதிய அங்கீகாரமும் மதிப்பும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். தமிழக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு சிறப்பு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 22 அரசு சிறப்பு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சேரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப் பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் எதிர் சேவை இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு தங்க பல்லக்கில் வலம் வந்த கள்ளழகருக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எதிர் சேவை செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
அழகர் மலையிலிருந்து கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் மதுரைக்கு நேற்று மாலை புறப்பட்ட கள்ளழகருக்கு மதுரை மாநகர் எல்லையான இன்று 3 மாவடியில் எதிர்சேர்வை நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் முழங்கிட, சர்க்கரை தீபம் ஏற்றியும், நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும், தீப்பந்தம் ஏந்தியும், கருப்பணசாமி மற்றும் அனுமார் வேடமணிந்தும் ஆடிப்பாடி கள்ளழகரை வரவேற்கும் எதிர்சேர்வை கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து இன்று இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலுக்கு வருகை தரும் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகிறார். தொடர்ந்து அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாளுடைய திருமாலையை அணிந்து கொண்டு நாளை அதிகாலை 2 மணி அளவில் தல்லாகுளம் கருப்பணசாமி கோயில் எதிரே அமைந்துள்ள 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருள்கிறார். இதனைத் தொடர்ந்து கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷங்களுக்கிடையே வைகை ஆற்றில் நாளை அதிகாலை 5:35 மணிக்கு மேல் 5:55 மணிக்குள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவை காண மதுரை மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிய துவங்கியுள்ளனர். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி வரும் 4ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தருமபுரி, நெல்லை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் இப்பயிற்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி சுப்புலட்சுமி, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றி வாக்கு எண்ணும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே 4 அன்று காலை 8 மணி தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் புது விஷயங்களை, புது வழிமுறைகளை, புது சட்ட விதிகளை கொண்டு வந்து புதிதாக சொல்லுகிறது. ஆதலால் வழிமுறைகளை தயவு செய்து கவனமாக கேட்டு மே 4 அன்று நடைபெறுகிற நம்முடைய வாக்கு எண்ணும் பணி சீரிய முறையில் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மே 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நவலாக் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. கோவையில் BIS இந்திய தர நிர்ணய அமைப்பின் சார்பில் பர்னிச்சர் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் உள்ள இருப்பு பாதைகள் 100% மின்மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார எஞ்சின்கள் தங்கு தடையின்றி இயக்கப்பட்டு வருவதாக மதுரை ரயில்வே கோட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று திரும்பிய 12 விளையாட்டு வீரர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, பிரஜ்வால் தேவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜியோங் ஊ சோ, ஜங்பீன் சிம் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதிதி ராவத், ஸ்ருதி அஹ்லாவத், சீல் தேசாய், ஜென்சி தீபக்பாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்க QR கோடு அடிப்படையிலான அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. நாட்டின் அதிகபட்ச மின் தேவை இம்மாதம் பற்றாக்குறையின்றி பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்.
நாட்டின் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, பிரஜ்வால் தேவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.